குழந்தைகள் விளையாடும் பலூன் முதல் விண்வெளி ராக்கெட்டுகள் வரை எல்லாவற்றிற்கும் ஹீலியம் தேவை. ஆனால் இப்போது உலகம் ஒரு மிகப்பெரிய ஹீலியம் அதிர்ச்சியை எதிர்கொள்ளப் போகிறது. கத்தாரின் ராஸ் லஃபான் தளத்தில் ஏற்பட்ட அந்த ஏவுகணை தாக்குதல் ஏன் உலக தொழில்நுட்ப நிறுவனங்களை நடுங்கச் செய்திருக்கிறது? மைக்ரோசிப்கள் முதல் மெடிக்கல் ஸ்கேன் வரை முடங்கப் போகிறதா? வாருங்கள், ஆழமாக சிந்திப்போம். வணக்கம், நான் உங்கள் ஏகே. வாங்க, ஏன் கூட சேர்ந்து நீங்களும் யோசிங்க. இது திங்க் வித் ஏகே. ஹீலியம் என்பது பூமியில் மிக அரிதாக கிடைக்கும் ஒரு வாயு. சர்வதேச எரிசக்தி முகமையின் தரவுகளின்படி உலகின் மொத்த தேவையில் சுமார் 35% கத்தார் நாடுதான் பூர்த்தி செய்கிறது. குறிப்பாக கத்தாரின் ராஸ் லஃபான் தொழில் நகரம்தான் இதன் இதயம். மார்ச் 19 தற்போதைய நிலவரத்தின்படி அங்கே ஏற்பட்ட ஏவுகணை தாக்குதலால் உற்பத்தி முழுமையாக முடங்கியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. அது மட்டுமல்ல, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ், அதாவது ஹார்மோஸ் ஜலசந்தி மூடப்பட்டதாக ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படை அறிவித்துள்ளது. அதனால் எஞ்சியிருக்கும் ஹீலியத்தை கூட வெளியே கொண்டு வர வழியில்லை. ஹீலியம் இல்லாமல் நவீன உலகம் இயங்காது. ஏன் தெரியுமா? ப்ளூம்பர்க் வெளியிட்டுள்ள ஒரு ஆய்வின்படி இப்போது நாம் கொண்டாடும் ஏஐ சிப்களை தயாரிக்க ஹீலியம் ஒரு மிக முக்கியமான குளிரூட்டி. இது இல்லாமல் சாம்சங் மற்றும் இன்டெல் போன்ற நிறுவனங்களால் அதிநவீன சிப்களை உருவாக்க முடியாது. அதேபோல் மருத்துவத்துறையில் எம்ஆர்ஐ ஸ்கேனர்களில் உள்ள காந்தங்களை -269 டிகிரி செல்சியஸில் குளிர்விக்க ஹீலியம் திரவம் கட்டாயம் தேவை. ஹீலியம் தீர்ந்து போனால் உலகளவில் ஸ்கேனிங் மிஷின்கள் செயலிழக்கும் அபாயம் உள்ளதாக மருத்துவ வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். இலங்கை போன்ற ஒரு நாட்டிற்கு இது எப்படி பாதிப்பை ஏற்படுத்தும்? ஹீலியம் ஒன் குளோபல் போன்ற நிறுவனங்களின் விலைப்பட்டியலை வைத்து பார்த்தால் சர்வதேச சந்தையில் ஹீலியத்தின் விலை 300% வரை உயரப்போகிறது. இதன் நேரடி எதிரொலி இலங்கையில் ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுப்பதற்கான கட்டணம் சாமானியர்களுக்கு எட்டாத உயரத்தில் இருக்கப் போகிறது. மேலும் மைக்ரோசிப் தட்டுப்பாடு காரணமாக ஸ்மார்ட் போன்கள் மற்றும் லேப்டாப்களின் விலையும் மீண்டும் அதிகரிக்க வழிவகுக்கும். தங்கம் மற்றும் கச்சா எண்ணெயை விட ஹீலியம் இப்போது ஒரு ராஜதந்திர ஆயுதமாக மாறிவிட்டது. இன்ஸ்டிடியூட் ஃபார் த ஸ்டடி ஆஃப் வார் போன்ற அமைப்புகள் குறிப்பிடுவது போல இது வெறும் போர் அல்ல, புதிய உலக ஒழுங்குமுறைக்கான மோதல். இந்த தட்டுப்பாடு தற்காலிகமானதா அல்லது நிரந்தரமானதா? எதையும் அப்படியே நம்பாதீர்கள். அதன் ஆழத்திற்கு சென்று ஒரு நிமிடம் சிந்திப்போம், செயல்படுவோம். உங்கள் ஏகே.